ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்த வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் விஜய் காவேரியை ரொம்ப அழகாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொமான்ஸாகவும் காட்டியிருந்தாலும் ஏற்கனவே நம்ம ஒரு எதிர்பார்த்த ஸ்டோரியை தான் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இந்த எமோஷனல் ஸ்டோரியை ஏற்கனவே நமக்கு சொல்லியிருந்தாங்க, வெண்ணிலாங்கிற ஒரு கேரக்டரை உள்ளே கொண்டு வருவாங்க அப்படின்னு. அது விஜய் ஏற்கனவே லவ் பண்ண ஒருத்தவங்க, அவங்க திடீர்னு காணா போயிட்டாங்க, அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அதனால தான் விஜய் இப்படி அமைதியாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுனால தாத்தா பாட்டி சீக்கிரமாக விஜய்க்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. அவங்களோட ஆசைக்காக தான் விஜய் காவேரியை கான்ட்ராக்ட், அதாவது அக்ரிமெண்ட் பேரில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் அவங்களுக்குள்ளார ஏற்பட்ட புரிதல், அவங்களுக்குள்ளார ஏற்பட்ட அந்த அழகான காதலால் இப்போ ரெண்டு பேரும் ஒருத்தர் ரொம்பவுமே பிரிய முடியாத அளவுக்கு லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியாக இருந்தாலும், திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா வெண்ணிலாங்கிற ஒரு கேரக்டரை மறுபடியும் கதைக்குள்ளார கொண்டு வந்துட்டாங்க. அந்த நேரத்தில் விஜயோட எமோஷனல் எப்படி இருக்குது, அவர் என்னமா ரியாக்ட் பண்ணுறாரு, இதுக்கிடையில் காவேரி என்னை விஜய் லவ் பண்ணுறாரு, இருந்தாலும் வெண்ணிலாவை தாண்டி அவரோட அன்பு என் மேலே இருந்தால் நான் அவர் கூட சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு அவங்க பக்கத்து இருக்கக்கூடிய விஷயத்தில் அவங்க ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா இந்த ஆல் ஃபேமிலியில் பார்த்தோன்னா எல்லாருமே விஜய் காவேரி சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் விரும்புகிறாங்க. இருந்தாலும் வெண்ணிலா மேலே விஜய் ரொம்ப அன்பு வச்சிருக்கிறாரு, ரொம்ப லவ் பண்ணார் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும். அப்படிங்கிறனால அடுத்த கட்டமாக அவர் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் ஸ்டோரியாக நமக்கு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ காவேரியை பழி வாங்கணும்னு சொல்லி மென்டல் குரூப் ஆரம்பத்திலேருந்தே காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இது ஒரு பெரிய சந்தர்ப்பமாக மாறி போச்சு. எந்த அளவுக்குன்னா தன்னோட லைஃபையே சாக்ரிஃபைஷன் பண்ணி தான் இப்போ காவேரியை பழி வாங்கிறதுக்கு ராகினி இந்த வீட்டுக்குள்ளார வந்திருக்காங்க. அஜய், அந்த பசுபதியாக இருக்கட்டும், அன்பரசாக இருக்கட்டும், அவங்களாம் எல்லாருமே இதான யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கத்து சொத்தாசை, இன்னொரு பக்கத்து பழி வாங்கணும், அப்படி இப்படின்லாம் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ காவேரியோட குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் தெரிஞ்சுன்னா அவங்க என்னமா ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய யோசனையாக இருக்குது. இன்றைக்கான எபிசோட், அதாவது நாளைக்கு வர ப்ரொமோவை வச்சு அடுத்து ஸ்டோரியை மூவ் பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்களா, இல்லை வழக்கம் போல் பார்த்தோம் அப்படின்னா குமரன் பெரிய செலிபிரிட்டியாக மாறணும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த விஷயமா ப்ரொமோ நாளைக்கு வரப்போகுதா. அது மட்டும் இல்லாமல் நிவின் யமுனாவோட கேரக்டரை கண்டிப்பாக சும்மா வச்சுருக்க மாட்டாங்க. காவேரிக்கு பெருசாக நிவின் ஏதோ ஹெல்ப் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது நமக்கு ஆரம்பத்திலேருந்தே புரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதனால் அவரை சம்மந்தமாக ஏதாவது ஒரு முக்கியமான ப்ரொமோ கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. கொஞ்சம் ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. ஆனால் அடுத்தடுத்து நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் ஸ்டோரி காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. இப்போ விஜய், காவேரி, வெண்ணிலா இவங்களுக்குள்ளார என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்து ஒரு சில எபிசோட் பார்த்து நம்ம தெளிவாக ரிவ்யூ பார்த்துக்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.